Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. ஹரியானா ஸ்டேட்ல அம்பலகான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க வாழ்றவர் தான் 30 வயதுடைய பிரகாஷ். பிரகாஷ் ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்கறாரு. நார்மலான சம்பளம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவருக்கு கல்யாணமாகி 5 வருடங்கள் பக்கம் ஆகுது. கரெக்டா மார்ச் 8ஆம் தேதி 2023வது வருடம் அதே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஷாக்கிங்கான கம்ப்ளைண்ட்டை தராரு. என்னோட மனைவியோட பேரு மதுமிதா, 26 வயது ஆகுது. அவங்களோட போட்டோ இதுதான் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல தராரு. நேத்து காலையில இருந்து மதுமிதாவை காணோம். எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே தெரியல. கால் பண்ணி பார்த்தா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னோட மனைவியோட வீடு எங்க வீட்ல இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல. அந்த கிராமத்துல முதற்கொண்டு நாங்க கால் பண்ணி கேட்டுட்டோம். மதுமிதா அங்கேயும் வரல. என்ன ஆனாங்கிறதே தெரியல. அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னோட அப்பா அம்மா வீட்டுல தான் இருந்திருக்காங்க. ஆனா அவ சொல்லாமே போயிட்டா. எங்களோட குடும்பத்துல நானே, என்னோட அப்பா அம்மா, என்னோட மனைவி, எங்களுக்குன்னு குழந்தையும் இல்லை. இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்றாரு. போலீஸ் அப்ப எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க நினைச்சது எல்லாமே சரி, இவங்க 2 பேத்துக்கு குழந்தை இல்ல, வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல, அந்த பொண்ணு வேற இவங்க கூட தொடர்பு வச்சிருப்பா போல, ஓடிட்டா போலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நினைச்சிருக்காங்க. சரி, நீ எப்பயும் போல கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நாங்க டெய்லி இந்த மாதிரி நியூஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். போன மதுமிதா ஒரு வாரத்துல திருப்பி வந்துருவா, இல்ல ஏதாச்சும் உனக்கு கால் பண்ணுவா, ஏதாவது கால் பண்ணா சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லா கம்ப்ளைண்ட்டும் எழுதிட்டு நாங்க மதுமிதாவை தேடி கண்டுபிடிச்சு தர ட்ரை பண்றோம்னு பிரகாஷை அமுச்சு விட்டுட்டாங்க. பிரகாஷ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட மனைவி எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி தேடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்றாரு, ரிலேட்டிவ்ஸ்ட கால் பண்றாரு, அவங்க அப்பா அம்மாவும் எல்லா இடத்துலையுமே கால் பண்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே உண்மையானுமே மதுமிதா ஓடி போயிட்டாலோ, வேற யாரையோ காதலிச்சு போயிட்டாலோ இப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் ஆகுது, போலீஸ்ல இருந்து எந்த ஃபாலோ அப்பும் வரல. பிரகாஷ்க்கு கால் பண்ணி போலீஸ் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூட இல்லை. ஒருவேளை ஓடி போன பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாலான்னு கேட்கவும் இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிரகாஷோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா மதுமிதா தொலைஞ்சு போன ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே மதுமிதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மதுமிதாவை பார்த்தா அவங்களோட முகத்துல ஒரு சோகம் தெரியுது. ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு என்ன ட்ரெஸ்ஸை போட்டு போனாங்களோ அதே சாரியோட தான் திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க உடம்பே அழுக்கா இருக்கு. அங்க இருக்கிற யாருமே மதுமிதா கிட்ட பெருசா பேசவே இல்லை. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முக்கியமா கணவருக்கு நல்லாவே தெரியுது. பிரகாஷ் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், நீ எதுவுமே சொல்லாதமா, போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம நடந்ததெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லி பிரகாஷ் சொல்றாரு. அதே மாதிரி மதுமிதாவும் போய் குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எந்த வேலையும் செய்யல. எப்பயுமே பெட்ல படுத்துக்கிட்டு ஒரே விஷயத்த மட்டும் யோசிக்கிறாங்க. பிரகாஷோட அப்பா அம்மாவோ என்ன நடந்துச்சு, ஒரு வாரத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டாவே அவங்க கண்ணெல்லாம் கலங்குதா, அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிரகாஷ்க்கு நல்லா தெரியுது. ஒரு ஹஸ்பண்டா இருந்தா அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடு, உனக்கா எப்ப தோணுதோ அப்ப மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு பிரகாஷ் சொல்றாரு. பிரகாஷ் இந்த மாதிரி சொல்லி ஒரு வாரம் பக்கமே ஆயிடுச்சு. ஆனாலும் மதுமிதாவோட எந்த சேஞ்சஸுமே இல்லை. அவங்க அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க. எதுவுமே வேலை செய்யறது இல்லை, யாருக்கிட்டையுமே பெருசா பேசுறது இல்லை. ஆனா மதுமிதா ஒருவேளை ஏதாச்சும் தற்கொலை இது பண்ணிக்குவாங்களோங்கிற ஒரு பயம் இவங்க வீட்டுல எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அதனால எப்பயுமே மதுமிதாவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா ஒரு வாரத்துக்கு அப்புறம் மதுமிதா பிரகாஷ் கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், எனக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துருச்சு, என்னோட நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு மதுமிதா பிரகாஷ்ட சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டீட்டெயில்டா எல்லா விஷயத்தையுமே மதுமிதாட்ட கேட்கிறாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் அவராலேயே அந்த உண்மையை தாங்க முடியல. என்னோட மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் கண்கலங்க ஆரம்பிக்கிறாரு. மதுமிதா சொன்னது என்னன்னா, 2 பேர் சேர்ந்து ஒரே அறையில என்னை அடைச்சு வச்சு ஒரு வாரம் பக்கம் என்னை ரேப் பண்ணியிருக்காங்க, பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. நான் உங்களை வந்து உயிரோட பாப்பன்னு கூட சொல்லி நினைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பிரகாஷ்க்கு அவரோட கண்ணீர் தாங்க முடியல. அதையும் தாண்டி அந்த 2 பேர்த்தோட மேல கோவத்தை தாங்க முடியல. அவனை போய் இப்பயே கொன்றலாமோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோவம். ஆனா வீட்டுல உட்காந்து அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. இதை நம்ம சட்ட ரீதியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி தருவோம். கோவப்பட்டு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி என்னோட மனைவிக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கை வச்ச மாதிரி நாளைக்கு என்னோட மனைவி ஒருத்த வந்து கை வைப்பான். ஆனா அப்பா அவனோட கையை உடைக்கிறதுக்கு நான் பக்கத்துல இருக்கணும். அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட மனைவிக்கு நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு. போலீஸ் உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல மதுமிதாவை வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்க சொல்லும் போதுதான் போலீஸ்க்கு மதுமிதா என்ன மாதிரி ஒரு கொடூரத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிய வருது. பிரகாஷ்க்கும் மதுமிதாவுக்கும் கல்யாணமாகி 5 வருடங்கள் பக்கம் ஆகுது. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே குழந்தை பிறந்துக்கோ, பிரெக்னென்ட் ஆகலையா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு யாருமே இவங்களை கேட்கல. அந்த வீட்டுல அப்பா அம்மாவா இருந்தா அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமாவும் இருந்தாங்க. மாமனார் மாமியார் பிரச்சனையும் இல்லை, மருமகளோட பிரச்சனையும் இல்லை. இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களோட குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா நடந்துட்டு இருந்துச்சு.
மாசத்துக்கு ஒரு டைம் மதுமிதா மட்டும் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட கிராமத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. 120 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க கிராமம் இருக்கு. அதனால 2 பஸ் பக்கம் மாறி தான் போகணும். இவங்களோட வீட்ல இருந்து டவுனுக்கு ஒரு பஸ்ஸும், அந்த டவுன்ல இருந்து 4 மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்க கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸும் தான் இருக்கு. இந்த மாதிரி மதுமிதா மாசத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வருவாங்க. கரெக்டா 4 வருடங்களுக்கு முன்னாடி 2018வது வருடம் இதே மாதிரி ஒரு நாள் மதுமிதா அவங்களோட வீட்டுக்கு போய் அப்பா அம்மா வீட்ல எல்லாம் தங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டு வந்தாங்க. அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்க இருந்த பஸ் ஃபுல்லாவுமே எல்லா சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. இவங்க மட்டும் ஒரு டபுள் சீட்ல உட்காந்துருக்காங்க. அங்க மட்டும் ஃபில் ஆகவே இல்லை. நடுவில் ஒரு ஸ்டாப்ல யாரோ ஒரு ஆள் ஏறி இருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் சுத்தி முத்தியும் பார்த்து எங்கேயும் இடம் இல்லவேன்னு சொல்லிட்டு சரி மதுமிதா பக்கத்திலே உட்காந்துக்கலாமே அங்கே உட்காடுறாரு. அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜேர்னி. அதனால லேடிஸ்க்கு தனி சீட் அப்படின்லாம் அந்த பஸ்ல ஒதுக்க மாட்டாங்க. இருக்கிற சீட்ல எல்லாருமே உட்காந்துக்கலாம். மதுமிதா பக்கத்துல இவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பக்கம் அப்படியே பஸ் போகுது. இவரும் பேச ஆரம்பிச்சார். இவ பேச ஆரம்பிக்கும் போதே சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சாரு. அதனால மதுமிதாவை எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணாங்க. என்னோட பேர் இளங்கோ, என்னோட குடும்பம் இங்கே தான் இருக்கு, இதுதான் தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சாரு. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்ல மதுமிதாவும் பிரதர் பிரதர்னு சொல்லிட்டு அந்த 4 மணி நேரத்துல ஒரு பஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சது ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேருமே மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அண்ணன் தங்கச்சி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மதுமிதா எந்த லெவலுக்கு உண்மையா இருந்திருக்காங்கன்னா, இவங்க இந்த மாதிரி இளங்கோங்கிற ஒரு பிரதரை பஸ்ல பார்த்தேன், நல்லா பேசினேன், அவர் மொபைல் நம்பர்லாம் கொடுத்தாரு, அவரோட தொழில் இதுதான், நீங்களும் ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்த பிரகாஷோட அப்பா அம்மா எல்லாத்திலையுமே சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து இவ பேசுறா, அதனால நல்லவனாதான் இருப்பான் போலன்னு சொல்லிட்டு அவனையும் நல்லவன் நினைச்சிட்டாங்க. இளங்கோவும் மதுமிதா கிட்ட எல்லா விஷயங்களையும் டெய்லி போன்ல பேசுவான். இது பிரகாஷ்க்கும் தெரியும், பிரகாஷோட அப்பா அம்மாவுக்கும் தெரியும். இளங்கோவை தன்னோட குடும்பத்துல ஒரு நபராகவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடிக்கடி ஏதாச்சும் ஃபங்க்ஷனு, அடிக்கடி ஏதாச்சும் விருந்து இதெல்லாம் வந்துச்சுன்னா இளங்கோவை கால் பண்ணி நீங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே மதுமிதா தான். ஏன்னா மதுமிதா ஒரே பொண்ணு, தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ யாரும் இல்லை. அதனால யாராச்சும் தங்கச்சின்னு சொன்னா அண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாசமலையை பொழிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி மதுமிதாவோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட வீட்லயும் இளங்கோவை ஃபுல்லா நம்பிட்டு இருந்தாங்க. 4 வருடங்கள் பக்கம் போயிடுச்சு. இளங்கோ பல டைம் வீட்டுக்கு வந்து எல்லாத்திட்டையுமே பேசிட்டு குடும்பத்துல ஒரு நபராகவே ஆயிட்டான். பிரகாஷோட அப்பா அம்மாவட்டும் இளங்கோ மேல எந்த சந்தேகமும் இல்லை. அவரோட லிமிட்ல நடந்துக்கிறாரு. எப்ப மதுமிதா கூப்பிடுறாலும் அப்ப வராரு, சாப்பிடுறாரு, கிளம்புறாரு. இவங்களுக்குள்ளார ஒன்றும் வேற தப்பான விஷயங்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பன் மைண்ட் செட்டா இருக்காங்க. பிரகாஷ் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இந்த மாதிரி மதுமிதாவோட வாழ்க்கையில 4 வருடங்கள் பக்கம் போகுது. ஆனா மார்ச் மாசம் 2023வது வருடம் இளங்கோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இளங்கோ என்ன சொல்றாரு, ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, 4 வருஷம் பக்கம் நீங்க பாட்டுக்கு கூப்பிடுறீங்க, நான் பாட்டுக்கு வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உங்களை இது வரைக்கும் என்னோட வீட்டுக்கு கூப்பிடணும்னு எனக்கு தோணுனதே இல்லையே. என்னோட அப்பா அம்மா வந்து பாக்குறீங்களா, எனக்கு இதுவரை கல்யாணம் ஆகல, அதனால மனைவி யாரும் இல்லை, ஆனா எனக்கு என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களே வந்து பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இளங்கோவுக்கு 30 வயசு தான் ஆகுது. மதுமிதாக்கு 26ங்கும் போது இளங்கோ அதனாலதான் அண்ணன் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இளங்கோவுக்கு 30 வயசுல என்ன கல்யாணம் ஆகலங்கிறது மதுமிதாவுக்கு நல்லாவே தெரியும். சரி இளங்கோ அண்ணன் கூப்பிடுறாரு, இது வரைக்கும் 4 வருஷம் நம்ம கிட்ட பழகி இருக்காரு, அவரு கூப்பிட்டு நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்குமா, போய் அவங்க அப்பா அம்மாவை தான் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு மதுமிதா டோட்டலா ரெடியாகி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டு கிளம்பும் போது கூட அவங்க எந்த லெவலுக்கு இளங்கோ மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, பிரகாஷோட அப்பா அம்மா தன்னோட மாமனார் மாமியார்ட்டையோ எந்த விஷயத்தையும் சொல்லல. நான் அண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லல, இளங்கோவை பார்க்க போறேன்னு சொல்லல. ஏன்னா அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, என்னோட ஹஸ்பண்டோட அப்பா அம்மா எல்லாத்துக்குமே தெரியல இளங்கோ யாருன்னு சொல்லிட்டு, அவர் வீட்டுக்கு போறதுக்கு நம்ம இவர்கிட்ட பர்மிஷன் வேற கேட்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இளங்கோவை பார்க்கறதுக்கு இளங்கோ சொன்ன இடத்துக்கு பஸ் ஏறி போயிட்டாங்க. மதுமிதா பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இளங்கோ எங்க வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, அங்கெல்லாம் பஸ் வசதி இல்லை, அதனால நான் கார் கொண்டுட்டு வந்திருக்கேன், கார்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லும் போது கூட மதுமிதாவுக்கு எந்த பிரச்சனையும் தோணல. அவங்க பாட்டுக்கும் போய் கார்ல ஏறி இருக்காங்க. ஆனா காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாரோ ஒருத்தன். யார் இது அப்படின்னு கேட்கும் போதே இவனோட பேர் ரங்கா, என்னோட ரொம்ப ஸ்நேகிதன், இவங்கிட்ட தான் கார் இருக்கு, என்கிட்ட கார் இல்லை, பக்கத்து வீட்டில் தான் இருக்கான், அதனால கார் கொண்டுட்டு வந்தான், நம்ம 2 பேர்த்தையும் டிராப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மதுமிதாவும் சரி பக்கத்து வீட்டுக்காரன் தான், அண்ணனை நம்பலான்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உக்காந்துருக்காங்க. அந்த கார் ஸ்ட்ரெயிட்டா ஒரு வீட்டுக்கு போயிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளார இளங்கோ கூட்டிட்டு போயிருக்கான். வீட்டுக்குள்ளார போனா யாரையுமே காணோம். அப்பா அம்மா எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இளங்கவும் சத்தம் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மதுமிதாவும் அப்பா அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அம்மா, வீடு ஃபுல்லா காலியா இருக்குது, பாத்திரங்கள்லாம் கூட எதுவும் இல்லை, யாரும் இங்க தங்குற மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வருது. அவங்களுக்கு கரெக்டா சந்தேகம் வரும்போது தான் காரை ஓட்டிட்டு வந்த ரங்கா திடீர்னு வீடு பூந்து கதவை தாப்பால் போடுறான். கதவை தாப்பால் போட்டோன்னே அண்ணா என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளாரியே அவங்க 2 பேரும் வந்து கையை பிடிக்கிறாங்க, கீழே தள்ளி விடுறாங்க, பாலியல் ரீதியா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதுமிதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன பண்ண போறாங்கிறது புரியுது.
காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, அண்ணா தயவு செய்து என்னை விட்டுருங்கண்ணா, என்னோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க, நான் போயிடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து எல்லாத்தையும் காலில் விழுவுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கேட்கவே இல்லை. இவங்க அழுக அழுக அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதுமிதாவை அந்த இடத்துல நிர்வாணப்படுத்தி கொடூரமாக ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எந்த லெவலுக்கு கொடூரமாக இருந்திருக்காங்கன்னா, அந்த மதுமிதாவை 7 நாட்கள் அதே வீட்டில் நிர்வாணமாக வச்சு இவங்க டெய்லி தோணும் போதெல்லாம் ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க உயிர் வாழணுங்கிறதுனால தண்ணியும் கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் டெய்லி தந்திருக்காங்க. மதுமிதா 7 நாட்கள் நரகத்தை அனுபவிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் என்னோட உடம்ப அனுபவிக்கிறேங்கிற பேர்ல என்னை இந்த லெவலுக்கு அழுக்காக்கிட்டு போறாங்களே, நாசமாக்கிட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு மதுமிதா இதுக்கு பேசாம நான் செத்தரலாமேன்னு யோசிக்கிற நாள் ஒவ்வொரு நாளும் இருக்கு. அந்த 7 நாட்களும் நான் என்னைக்காச்சும் வீட்டுக்கு போயிட மாட்டேனா, இல்லை எப்படியாச்சும் இவங்க என்னை சாவடிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி மதுமிதா ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. 7 நாட்கள் அந்த கொடுமையை தாங்கினதுக்கு அப்புறம் மதுமிதாவை கடைசியாக அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 7வது நாள் இவங்க 2 பேருமே மதுமிதாவை ரேப் பண்ணுறத இவங்களா வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் இளங்கோ ரேப் பண்ணுறத ரங்கா வீடியோ எடுத்திருக்கான், ரங்கா ரேப் பண்ணும்போது இளங்கோ வீடியோ எடுத்திருக்கான். இந்த 2 வீடியோவும் வெளியே இன்டர்நெட்லையோ யாருக்கிட்டையும் வரக்கூடாது. அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோன்னா எங்கள் 2 பேர்த்த பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ வீட்டுக்கு போ, உன்னோட ஹஸ்பண்டோட வாழு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் எங்கள் 2 பேர்த்த பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன அப்படின்னா இந்த வீடியோ வெளியே போயிடும். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு எப்போயெல்லாம் ஆசை இருக்கோ உன்னை கூப்பிடுவோம், வீட்டுக்கு வா, எல்லா விஷயங்களும் பார்ப்போம், அதுக்கப்புறம் நீ படுக்க போயிரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ எங்கள் கையில் சேஃபாக இருக்கும்னு சொல்லி தான் மதுமிதாவை அமுச்சு வச்சிருக்காங்க. மதுமிதாவுக்கு வீட்டை விட்டு அவங்க அமைச்சிட்டாங்கன்னு சொல்லும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவங்க நம்மளை கொல்லாமையாவது விட்டாங்களே, இனிமேட்டு நம்மளோட கணவர் கூட போய் நம்ம நல்லபடியாக வாழுவோம்னு சொல்லி ஒரு பக்கம் நினைச்சாலும், இன்னொரு பக்கம் நம்மளோட வீடியோ வச்சுட்டு இருக்காங்களே இவங்க 2 பேர், திருப்பி எப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம் மதுமிதாவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு பிரகாஷோட வீட்டுக்கு போகும்போது பிரகாஷ் என்ன கேட்பான், அவங்க அப்பா அம்மா என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல அப்படி ஒரு கேள்விகள். நம்ம எதுக்காக இளங்கோ வீட்டுக்கு போனோம், எதுக்காக இவங்க கிட்ட சொல்லாம போனோம், மாமனார் மாமியார் திட்டுவாங்களா, கணவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரான்னு எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு முக்கியமான சப்போர்ட்டா இருந்ததே பிரகாஷும் பிரகாஷோட அப்பா அம்மாவும் தான். குடும்பத்தில் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்க உயிர் வாழ ஆரம்பிச்சாங்க. இல்லாட்டி நான் தற்கொலையே பண்ணியிருப்பேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு வார பக்கம் சந்தோஷமா இருக்கலாமே, எனக்குன்னு சொல்லிட்டு கணவர் இருக்காரு, இனிமேட்டு நம்மளோட நார்மலான லைஃப்க்கு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தேன். ஆனால் ஒரே வாரத்தில் திருப்பி இளங்கோ கால் பண்ணியிருக்கான். திருப்பி கால் பண்ணி அதே வீட்டுக்கு நீ திருப்பி வா, ஒரே ஒரு நாள் தான், டெய்லி வந்துட்டு மட்டும் போ, 7 நாள்லாம் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம், இல்லை அப்படின்னா வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோன்னு திருப்பி பயன்படுத்தியிருக்கான். அதனால தான் ஒரு தைரியத்தை கொண்டுட்டு நடந்தது எல்லாத்தையுமே பிரகாஷ்ட சொல்லியிருக்காங்க. இப்போ குடும்பமே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. போலீஸ் அப்பதான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்காங்க. பிரகாஷ் இந்த லேடி காணாம போனா அடுத்த நாளே என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே மதுமிதாவோட போன் எங்க கடைசியா ஆஃப் ஆயிருக்குன்னு ட்ராக் பண்ணியிருந்தாவே போதும், மதுமிதாவை நம்ம 2 நாள்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்களோட 7 நாள் சித்திரவாதை 2 நாள்ல முடிஞ்சிருக்கும். அவங்க பெருசாவது பாதிக்கப்படாம இருந்திருப்பாங்க. ஆனா போலீஸ் பண்ண டிலேல 7 நாட்கள் மதுமிதா ஒரு நரகத்துல இனிமேட்டு நம்ம வாழுவோமா வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில இருந்திருக்காங்க. அந்த மதுமிதாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனியா யாருமே நமக்கு உதவி பண்றதுக்கு இல்லை. இந்த வீட்டுல கத்தனா வெளியில யாருக்கோ கேக்குதான்னு கூட தெரியல. நம்மளை டோட்டலா நிர்வாணப்படுத்திட்டாங்க. கதவை உடைச்சிட்டு நம்ம வெளியே கூட போக முடியாது. என்னோட துணிலாம் எங்கன்னு கூட எனக்கு தெரியல. நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு எப்பயாச்சும் தான் சாப்பாடாவது போடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களோட போராட்டத்தை யோசிச்சு பாருங்க. போலீஸ் இந்த என்கொயரி எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் இளங்கோவோட நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இளங்கோ எங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இளங்கோவோட அட்ரஸ்க்கு போயிட்டு இந்த கிரைம் நடந்த அட்ரஸ்க்கும் போயிட்டு எல்லா எவிடன்ஸையுமே சேகரிக்கிறாங்க. அந்த கிரைம் நடந்த வீட்டுக்கு போகும்போது மதுமிதாவோட முடிகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல மதுமிதாவோட வேர்வை துளிகள், ரத்த துளிகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்த முடி, இந்த இடத்துல ரேப் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைச்சிருக்கு. மதுமிதாவோட உடம்பு ஃபுல்லா காயங்கள், ஏகப்பட்ட இடங்கள்ல பல்ல கடிச்ச காயங்கள், அவங்களோட உடம்புல கீறின காயங்கள், அவங்கள பல டைம் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டாக்டர் டெஸ்ட் பண்ணி அவங்களோட பெண் உறுப்புகள்லாம் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இளங்கோவோட லொகேஷன் கிடைச்சோன்னே ஒரு ஸ்பெஷல் டீமாக ஃபார்ம் பண்ணி போலீஸ் போய் இளங்கோவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரங்காவும் கூட தான் இருந்திருக்கான், அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மதுமிதா இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு. இன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொண்ணை இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருந்துருவாங்க, வீடியோ நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வெளியவே வரமாட்டாங்க, இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆனால் ஒரு பெண் எந்த லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க, எந்த லெவலுக்கு தைரியமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம்
இருந்தாலும் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரிக்கும் போது அவங்களும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, மதுமிதா சொன்ன மாதிரி நாங்கள் அவங்களுக்கு அந்த கொடூரத்தெல்லாம் பண்ணோங்கிறத ஒத்துக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது மதுமிதா கூட அவங்க உறவு வச்ச எல்லா வீடியோவுமே இருக்கு. அந்த வீடியோ எல்லாத்தையுமே கோர்ட் எவிடன்ஸ்க்கு சீக்கிரட்டா காட்டி அதை டோட்டலா டெஸ்ட்ராய் பண்றாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே ரிமாண்ட் பண்ணி கோர்ட்ல வச்சு எல்லா கேஸுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு ரூம்குள்ளார போட்டு அடைச்சு கொடூரமா அவங்கள ரேப் பண்ணதையும் தாண்டி இவங்க காமிச்ச ஒரு சைக்கோத்தனத்துக்கு கண்டிப்பா இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சே ஆகும். இவங்க 2 பேரும் இனிமேட்டு வெளியில வந்து உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத போலீஸ் கட்டாயமா சொல்றாங்க. இதுதான் மதுமிதா அப்படிங்கிற 26 வயது பெண்ணோட வாழ்க்கை. சும்மா ஒருத்தன் பஸ்ல வந்து சிஸ்டர்னு சொன்னோன்னே பிரதர்னு அவங்க பாட்டுக்கு நம்பிட்டாங்க. ஒருத்தன் எத்தனை வருஷம் பேசினாலும் பரவாயில்ல, அவன் எங்க இருந்து வந்தான், எப்படி வந்தான், அதை பத்தி எதையும் யோசிக்காதீங்க. அவன் ஒரு விஷயம், நான் உங்களை தனியா மீட் பண்ணும், இந்த இடத்துக்கு தனியா வாங்கன்னு சொன்னா தயவு செய்து தனியா மட்டும் போயிடாதீங்க. 10 வருஷம் அவன் உங்க கூட பழகிருந்தா கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னாடியே போன இடமா இருந்தா பரவாயில்ல, ஆனா போகாத இடமா இருந்தா நீங்க போகவே கூடாது. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு நார்மல் அவேர்னஸ். அவன் எப்பேற்பட்ட க்ளோஸ் ஆனவனா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததா, சொந்த தம்பி சொந்த அண்ணனை போல யாரும் வரமாட்டாங்க. யாரோ ஒருத்தன் வந்து உங்களை தங்கச்சி அண்ணன் கூப்பிட்டா உண்மையாலுமே அவங்களே கரெக்டாக தான் பார்க்குறான்னு இல்லை. எத்தனையோ சம்பவங்கள்ல அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்த சின்ன பசங்க முதற்கொண்டு அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் ரேப் பண்ண சம்பவங்களை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறையா பேர் இந்த மாதிரி ரேப் நடந்ததுக்கப்புறம் இது எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாமல் அவங்க வீட்லேயே கூட சொல்ல முடியாமல் தற்கொலை முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இந்த இடத்துல மதுமிதா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க அடுத்த பெண்களை தொடாம இருப்பாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ற ஒவ்வொரு நாள் டிலே பண்ண நம்மள மாதிரி விக்டிம்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்கிறத தயவு செய்து யோசிங்க. நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம குழந்தைக்கும் அதே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு நடந்த அநியாயத்தை நம்ம தான் தட்டி கேட்கணும். நம்ம தட்டி கேட்டா மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். மதுமிதாவுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செஞ்ச அந்த இளங்கோ ரங்காவுக்கு, ஒரு பெண்ணோட உடம்ப மதிக்காத அந்த இளங்கோ ரங்காவுக்கு, ஒரு பெண்ணுக்கு துரோகம் செஞ்ச அவங்க 2 பேருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்தது ஒரு இளங்கோ ரங்கா இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா ஒருத்தன் ஒரு பெண்ணை கரெக்டா பார்ப்பான். என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா ஒருத்தன் அக்கான்னு கூப்பிடும் போது உண்மையாலுமே அந்த பெண்ணை ஒரு அக்காவா பார்ப்பான். என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா ஒருத்தன் தங்கச்சியை பார்க்கும்போது உண்மையாலுமே அவன் தங்கச்சியா பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு தண்டனையை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பையனோட அப்பா அம்மாவா இருந்தா, ஒரு அப்பா அம்மாவா இருந்தா நம்மளோட பசங்களுக்கு நம்ம கண்டிப்பா சில விஷயங்கள் சொல்லி தந்தே ஆகணும். அது சொல்லி தராட்டி ஃபியூச்சர்ல இளங்கோவோ ரங்காவிலையோ நம்மளோட பையனோட லிஸ்ட்ல கூட யாரோ ஒருத்தர் மிருகமா அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், நீ ஒரு அம்மாவோட வயிறுல இருந்து தான் வந்திருக்க, உன்னோட அம்மாவும் ஒரு பொண்ணு தான். ஒரு பெண்ணோட பெண் உறுப்புல இருந்து தான் நீ வந்திருக்க. ஒரு பெண்ணோட மார்பகத்துல தான் நீ பால் குடிச்சிருக்க. ஒரு பெண்ணோட உடம்புக்கு என்ன மாதிரி நீ ஒரு மரியாதை தரணும். அவங்களோட மனசை நீ என்ன மாதிரி துன்புறுத்த கூடாது. ஒரு பெண்ணுக்கு நீ என்னைக்கும் துரோகம் செய்யக்கூடாது இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லி சொல்லி நம்மளோட பையனை வளர்த்தா மட்டும்தான் அவன் ஃபியூச்சரில் ஒரு நல்ல மனிதனாக இருப்பான். நல்லா படிக்காட்டி பரவாயில்ல, நல்லா சம்பாதிக்காட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஒரு பெண்ணையாவது அவன் மதிக்கணும்ல. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.